நான் உனக்கு கேட்கவா? இங்கிருந்து போயிட்டா மீரா உன்னால் மறக்க முடியுமா? இல்ல, உன்னால அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். மீராவோட மனசுல உன் மேல காதல் வரணும்னா கொஞ்சம் பொறுத்துதான் ஆகணும். நானும் மீரா கிட்ட பேசி பார்த்தேன். அவ இப்பவும் வினோத்தோட ஞாபகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா பாண்டி. அதனாலதான் அவ வீட்டுக்கு கூட போகாம ஹாஸ்டல்லே தங்கிட்டு இருக்கா. மீராவுக்கு பாலு மேல காதல் ஏற்பட நாங்க ஒரு வழி வச்சிருக்கோம். அதுக்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கண்டிப்பா வேணும். நீங்க என்ன சொல்றீங்க? சுத்தி விளைக்காம சொல்றேன். மீரா கிடைக்காததுனால பாலா மனசொடிஞ்சு நாளைக்கு தற்கொலை பண்ணிக்குவான். என்னது, தற்கொலை பண்ணிக்க போறாரா? அதாவது அப்படி நடிப்பான்னு சொல்ல வரான். இல்ல, நாங்க நடிக்க வைக்க போறோம். நாம இப்படி எல்லாம் பண்ணா மீராவோட மனசு மாறும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எதுவும் வேண்டாம். காதலை கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாது. அது தன்னால மனசார வரணும்டா. மீராவுக்கு என் மேல அப்படி ஒரு உணர்வே இல்லைன்னு போது இனி எந்த நாடகமும் வேணாண்டா. டேய் பாலா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மீரா கண்டிப்பா உனக்கு தான், அதுல சந்தேகமே வேண்டாம். ஹலோ மீரா, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு மீரா. மீரா இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைன்னு பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பாலா வெறுப்போட கிளம்பிட்டாமா. நாங்க எவ்வளவு சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன மீரா இப்படி கேக்குற? நீ கிடைக்கலன்ற நிராசனால தான் அவன் தற்கொலை வரைக்கும் போயிட்டான் மீரா. இந்த நிலைமையில உன்னால மட்டும்தான் பாலாவை காப்பாற்ற முடியும். நீ உடனே வரலன்னா எங்களுடைய ஒரே நண்பன் பாலாவை நாங்க இழந்துருவோம். மீரா ப்ளீஸ், மீரா ப்ளீஸ். என்னடா சொன்னா? அவ கட் பண்ணிட்டா. இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கோம். டேய், அங்க பாரு. வா. அடோ, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. பாலாவை நாம ரெடியா இருக்க சொல்லணும். ஆமாண்டா, சீக்கிரம் வா. ஹலோ பாலா, நான் தான். ஐடியா சக்சஸ். மீரா இங்க இருந்து கிளம்பியாச்சு. நாங்களும் அங்க வந்துடுறோம். டேய், மீரா வரும்போது நீ ஒழுங்கா நடிக்கணும். பில்டிங் மேல தான் நிக்கிற. இல்லையா? ஏற மேல. இதெல்லாம் தேவையாடா? உனக்கு மீரா வேணும்னா இதெல்லாம் தேவை. இது பார், இனிமே எல்லாமே ஓ நடிப்புல தான் இருக்க சொல்லிட்டேன். கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மீரா வரும்போது நான் கரெக்டா ரெடியா இருப்பேன். சரி, ஓகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா மீராவை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த மாயாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஓ, மறந்தே போயிட்டேன். ஹலோ மாயா, நான் தான் பாண்டி. தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். பொண்ணுங்க மனசு இவ்வளவுதான் எனக்கு தெரியாம போச்சு. பாலா தற்கொலை பண்ணிக்க போறான்னு சொன்ன உடனே மீரா பயந்துட்டா பாத்தியா? பின்ன நாம சொன்னதெல்லாம் பிளான் மீராவுக்கு சுத்தமா தெரியல. போலாமாமா? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சோம். நான் இங்க வந்ததுக்கு காரணம்
கடைசியா உங்களை ஒரு தடவை பார்க்கணுங்கிறதுக்காக தான். இனிமே நான் உங்களை பார்க்க வரவே மாட்டேன். எல்லாம் தெரிஞ்சும் நீங்க கூட இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேக்கா. மீரா, அது வந்து வேண்டாக்கா. உங்க யாரையும் நான் எதுவும் சொல்ல போறதில்ல. தப்பு ஏன் மேலதான், நான் ஒத்துக்கிறேன். இனிமே தயவு செஞ்சு யாரும் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. பாலா மேல இருக்கிற பாசத்தாலதான் நீங்க இந்த மாதிரி செஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா முடியாது, என்னால முடியாது. போதும்டா, உன் நடிப்பெல்லாம் போதும், அவ போயிட்டா. எழுந்துடா, நீ சொன்னதுதான் சரி. காதலை வற்புறுத்தி எல்லாம் வர வைக்க முடியாது. எழுந்துடுறா. ஏய் பாலா பாலா, பாலா பாலா, 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 மீரா, பாலா, மீரா, வந்து பாரு, பாலா, பாலா, டேய், பாலா, பாலா, டேய், பாலா, பாலா, பாலா.